அல்லேலூயா. இவ்வளவுதான் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இவ்வளவுதானா? சோத்திரம். எவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிட்டது இல்லை. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். உன்னை குத்தி காயப்படுத்துற மாதிரி வார்த்தையெல்லாம் நீ கேட்டுட்டு கூட வந்திருக்கலாம். சிலர் இந்த சாயங்காலம் இப்போ எங்கே போகிறதுன்னு கூட யோசித்துலாம் வீட்டில் இருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களோட கர்த்தர் இழுத்து கொண்டு வந்தார், ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்து, நான் வேற ஒரு வார்த்தை பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல அப்படிங்கிறதை அழகாக உணர்த்தினபடியினால் அப்பொழுது அந்த காரியத்தை எனக்கு கொளுத்தினார். சிலர் நான் இழுத்து கொண்டு வந்திருக்கிற நோக்கத்துக்காக. ஆமீன்கிற மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமே கேட்கல? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 30 சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்துண்டதானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். போதும். இந்த வார்த்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வருது முடியுமா? கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்கிறது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உங்களுடைய அடியாளை நினைப்பீராக என்றார். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாபாலின் மனைவியாக அபிகாள் சொல்கிறதை நாம் இதில் கவனிக்க முடிகிறது. நாங்கள் இதில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வார்த்தை படிச்சுட்டே இருந்தேன். அப்படியே படித்து கொண்டிருக்கும்போது, ஏன் ஆண்டவர் நானே சிலரை இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை என் மனதில் வரும்போது உடனே வசனத்தை எடுத்து படிக்கலாம் என்று படிக்கும்போது இந்த வார்த்தை என் மனதில் ஆழமாக அது உணர்த்தினது. அதில் குறிப்பிட்டு அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்க. என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். இந்த அம்மா ஒரு பெரிய தீர்க்கதரிசியா? ஆமா இல்லை? எப்படி இல்லை? ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஆனா எப்படி இந்த அம்மா இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை எடுத்து சொல்றாங்க? எந்த அடிப்படையில் இந்த வார்த்தையை அவங்களால் பயன்படுத்த முடிந்தது? அந்த அம்மா சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க. என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். உமக்கு கர்த்தர் ஒரு பெரிய நன்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் உமக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறாரே. அப்படி வைத்திருக்கும் போது நீர் என்ன செய்ய வேண்டாம்? ஒரு ரத்தம் சிந்த வேண்டாம். அந்த காரியத்தை கவனித்துங்க. நீ விருதாவாக ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு என்ன இருக்காது? ஐயா, பழி வாங்கும்போது உனக்கு அதுக்கப்புறம் நிம்மதி இருக்காது. பழி வாங்க
பிசாசு உள்ளத்துல ஏவுவான். அது சரி என்று போல தோன்றும். உன் உள்ளத்துல ஒருவரை காயப்படுத்துற மாதிரி பேச சொல்லும். அவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள், அதுக்கு நான் பழி வாங்கி எப்படியாவது அவர்களை அவமானப்படுத்துவேன். சில ஃபேமிலியில் கூட நிறைய நடக்கும். ஃபேமிலிகள் நடக்கும். அப்படி பழி வாங்கலாம், அதை நீ செய்து முடிக்கலாம், அதனால் உனக்கு சந்தோஷம் கூட கிடைக்கலாம், அதுல ஒரு மகிழ்ச்சி கூட கிடைக்கலாம். ஆனா அதற்கு பின்பு உனக்கு அது துக்கத்தை தான் உண்டாக்கும். அதுக்கப்புறம் அதோட வேதனை தான் உண்டாக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு மகிழ்ச்சி அது கொடுக்காது. உன் மேல ஒரு ரத்த பழி உண்டாகிட்டே இருக்கும். அதனால்தான் ஆண்டு சொன்னார், பழி வாங்குறது சொல்லிட்டாரு. சில நேரத்தை பழி வாங்குறதுக்கு நம்ம துடிக்கும், பழி வாங்க தோன்றும், அதற்கு வாய்ப்புகள் நம்மை தேடி வரும், ஆகிய சந்தர்ப்பங்கள் வரும். சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. உடனே எடுத்து தாவீது, தேவன் எனக்கு இந்த வழியை ஏற்படுத்த சொன்னாரா? இப்ப இந்த வார்த்தையை இப்படி எடுத்து பேசலாம் பாருங்க. ஒரு தெய்வ மனுஷனை ஒரு மனுஷன் எப்படிலாம் பண்ணுனா, இப்போ கடவுளே அந்த சத்துருவை எடுத்து இவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, நல்ல காரியத்தை செய்துட்டாரு. நம்ம அப்படிதான் நினைப்போம். கடவுள் கூட இருந்தாருங்க, கடவுள் கூட இருந்தாரு, ஆணித்தரமா சொல்லுவோம், கர்த்தரினோடு இருந்தார் என்று. போன வாரத்தில் ஒரு டெத்தில் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும்போது அதை பேசும்போதே அந்த மூஞ்சி முகம் ஒரு பிசாசு மூஞ்சி மாதிரி தெரிஞ்சது. ஒரு கொடூரமான அந்த வாய்ஸ், அந்த முகப்பாவனைகள், அந்த எடுத்த வார்த்தையினுடைய அந்த பகுதியெல்லாம் உடனடியாக இது. இப்போ இந்த இடத்துல யார் பேசலை? இந்த அம்மாவும் பேசலை, கர்த்தரும் பேசலை. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி, அந்த அம்மா தனி ஒரு ஊழியக்காரன் தான் சொன்னாங்க, ஊழியக்காரன் தான் சொன்னாங்க. ஆனால் செயல்படும் போது அங்கே ஊழியக்காரைய செயல்படலை, பிசாசினுடைய ஒரு ஊழியக்காரியாக செயல்பட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பேசும்போதே இது என்ன ஆவி பேசுறது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருவேன், என்ன ஆவி பேசுதுன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாக்குவாதம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் கொடுத்து பேச மாட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப இதாக, நாங்கள் அப்படி செய்யலாம் இருக்கிறோம், இப்படி ஊழிச்சிருக்கிறோம், எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்படியா? சரி, பயன்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், மாட்டேலான்னு சொல்லவே இல்லை, எல்லாம் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு வாரம் வந்தார்கள், 2 வாரம் வந்தார்கள், 3 வாரம் வந்தார்கள். இப்போ அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை. எங்களை பயன்படுத்துங்க, நாங்கள் இப்படி ஊழியம். எனக்கு எந்த வல்லவர்களும் வேண்டாம், எந்த நல்லவர்களும் வேண்டாம். எங்களுக்கு தேவை கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தேவை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர் வேணும். நீ ரொம்ப டேலண்டாக கூட இருக்கலாம், இருந்துக்க. ரொம்ப வல்லவராக இருக்கலாம், இருந்துக்க. நீ ரொம்ப நல்லவரை சொல்லலாம், இருந்துக்க. அது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் உள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா எனக்கு அது ஆவியில் உணர முடிந்தது. அப்போ சண்டேயிலே ஒரு வார்த்தை சொன்னேன், மெசேஜில் தான் சொன்னேன். இந்த வார்த்தை சொல்லும் போதே என் மனதுக்குள் தோன்றுகிறது, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் அடுத்த வார்த்தை வர மாட்டார்கள். என் ஆள் மனம் தீர்மானிக்குது, சொல்லுது. இந்த வார்த்தையை அவர் மனதில் எப்படி போய் வேலை செய்யும் என்று சொன்னால், அவர்களை குற்றப்படுத்துவதை போல நினைப்பார்கள், அல்லது ஏதோ அவர்களுக்கான சொல்வதை போல தோன்றும். இந்த வார்த்தையை வாயில் புறப்படுவதே உடனடியாக உள்ளே ஆவியானவர் இந்த உணர்வை கொடுக்கிறார். நான் கவனித்து மனதில் வைத்துக்கொண்டே இருக்கிறேன். அதே போல் என்ன செய்யலை, அந்த குறிப்பிட்ட நபர் வரவே இல்லை, அந்த ஃபேமிலி வரவே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள்.
ஊழியம் செய்ய என்று நினைக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? உன்னை அழைத்து அதை கொடுக்க வரைக்கும் பொறுமை, நிதானம், காத்திருக்கிறது. ஆனா இவைகளெல்லாம் தெய்வீக குணங்கள், இதெல்லாம் தெய்வீக சாயல்கள். தேவன் ஒரு மனிதன் அழைக்கும் போது இந்த சாயல் இருக்கும், இந்த குணம் இருக்கும். தேவன் அதை கவனிக்கிறார், நம்முடைய செயலை கவனிக்கிறார். இங்க ஒரு வாய்ப்பு வருகிறது. தாவீதுக்கு இப்பொழுது நாபாலை பழித்தித்தாக வேண்டும். அவன் என்னை அசட்டை பண்ணிவிட்டான், அவன் என்னை மதிக்கவில்லை, என் சொல்லை அவன் உதாசீனப்படுத்தி விட்டான். பழிவாங்க எல்லாத்திலும் சொல்றாங்க. நாளை காலைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நாபாலும் அவனுக்கு உண்டான ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இந்த செய்தி அவன் மனைவிக்கு போகிறது. அந்த அம்மா உடனே வேகமாக துரிதமாக வேலை செய்கிறாங்க. சில இடத்துல சோம்பேறி இருந்துடக்கூடாது, துரிதமாக செய்யப்படுறது. அந்த அம்மா உடனே ஸ்பீடாக உடனே என்னென்னலாம் செய்யணும், எத்தனை பேர் இருக்கா, எல்லாத்தையும் ஆகாரத்தை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் ஆயத்தம் எடுத்து வேகமாக ஓடி வர்றாங்க. வந்து தாவீதும் அவனுடைய ஆட்களும் இந்த பழிவாங்க செல்வதற்கு முன்பாகவே, பழிவாங்குற செயலை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே நேரு போய் தடுக்கிறார்கள். நேரு போய் அவருடைய தடுக்கிறார்கள். தடுக்கிறவையே வேற மாதிரி பேசலை, தயவை வெளிப்படுத்துகிறார்கள். நீர் எப்படிப்பட்டவர் ஐயா, இந்த அற்பமான ஒரு மனுஷன், இவனே உமக்கு சமமானவனா இல்லையே, ஏன் இதை செய்கிறீர் அப்படி என்று சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு மனிதன், இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசன வார்த்தைகளை எப்படி மனதில் வைத்திருக்கிறார்கள், தேவனுடைய திட்டத்தை எப்படி மனதில் வைத்திருக்கிறார்கள். ஒரு தேவ மனுஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்வாரானால் நிச்சயமாக அந்த மனிதருக்கு இரவுல தூக்கம் வராது, நிச்சயமாக அந்த மனுஷன் சமாதானம் கெட்டு போகும். ஒரு தேவ மனுஷன் இப்படி பாடுபடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று ஓடி போய் அவருக்கு சொல்கிறார். நீ ஐயா என் புருஷனை மன்னிச்சு, அந்த மாதிரி கேட்கல, அந்த மாதிரி கேட்கல. அந்த வார்த்தை எவ்வளவு ராஜரிகமான ஒரு வார்த்தை பாருங்கள், எவ்வளவு ஞானமுள்ள ஒரு வார்த்தை பாருங்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை எப்படிமா. இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணும்போது எத்தனை பவுன் நகை போடுங்கன்னு கேட்கவே மாட்டோம், எவ்வளோ பணம் கொடுப்பீங்க கேட்கவே மாட்டோம். ஐயா, பெண்கள் வந்து சாதாரணவங்க இல்லையா, முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டவள். நாவலுடைய மனைவியுடைய வார்த்தை பாருங்க என்ன அற்புதமா இருக்குது. இந்த வருஷத்தின் கடைசி நாள் கொஞ்சம் மைண்ட்ல யாருக்கும் சிலருக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறாரு, சிலர் உள்ளத்தில் இந்த வார்த்தை வர வேண்டும் என்று விரும்புகிறாரு, இப்படி நடக்க வேண்டும் விரும்புகிறார். அந்த வார்த்தை பயன்படுத்தி பாருங்க, சொல்ற பாருங்க 24 இருந்து சில வருஷத்தை கொஞ்சம் வாசிங்க. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளாகிய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியார் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். சிலருடைய பெயர் எப்படியோ, நல்லா சொல்றதுல அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான், அப்படியே அவனும் இருக்கிறான். இந்த பேர், அதனால பேர்லாம் வைக்கும் போது சும்மா சிங்கு குங்கு என்னெல்லாம வாயில வராது வேறலாம் வைக்கிறது. சிங்கன் சொன்ன பாருங்க, இது லேட்டஸ்டா இல்லையா, எப்படி இல்லையா ஐயா. வேதாகமத்தில் அற்புதமான பேர்லாம் இருக்கும்போது அந்த பேர்லாம் இன்னைக்கு வாயில வரமாட்டேங்குது. நம்ம யார் மாதிரி பேர் வைக்கணும், இந்த உலகத்தை மாதிரியே பேர் வைக்கணும், அவங்கள மாதிரி ஸ்டைலா பேர் வைக்கணும். நீங்க சென்ட் ஜான் சிஸ்டர் அப்படி வைக்காதீங்க, அர்த்தம் உள்ள பேர். ஜேஸ்ங்கிற பேரு வெளிப்படுத்தல, சியோனில் வைக்கப்பட்ட அஸ்திபாரமாகிய முதலாவது கல்லுடைய பேரு, அந்த பேரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்குது.
சொல்ற அவன் பேரு என்ன பேரு? அவன் பெயர் எப்படியோ எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவன் பேர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. புது வருஷத்துல போகும் ஜாக்கிரதையா இருங்க. இதெல்லாம் களைஞ்சு போட்டுருங்க. இவையெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. அவனுக்கு என்னமோ இருக்கிறது, பைத்தியமும் இருக்கிறது. ஏன்னா அவனோட வாழ்ந்த அந்த அம்மாவுக்கு தான் அவனை பற்றி தெரிஞ்சிருக்குது. சிலர் பேச்சும் செயல்களும் இருந்திருக்குது. வாசிங்க. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். விசேஷமான ஒரு வார்த்தை, ஆணித்தரமா அந்த அம்மா பேசுற வார்த்தை பாருங்க. இப்பொழுதும் என் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்த வரவும். நல்ல கவனிங்க. ஒரு குடும்பத்தின் பெண் தன் குடும்பத்துக்காக வார்த்தை எப்படி பயன்படுத்தணும்? உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வராமல், உன் ஜனத்துக்கு ஒரு ஆபத்து வராமல், உன் பொருளுக்கு ஒரு ஆபத்து வராமல் இருப்பதற்கு வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துங்கிறத இதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து கவனிக்க பாருணும். அது சொல்றார் பாருங்க இந்த வார்த்தைய. என் ஆண்டவனே, நீ என்ன செய்யக்கூடாது? நீ ரத்தம் சிந்த வரவும், ரத்தம் சிந்த வரவும், உம்முடைய கை நீதியை சரி கட்டவும், உம்முடைய கரம் நீதி சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உமக்கு இடம் கொடுக்கல. முதல்ல தாழ்மையா பேசினாங்க, பொறுமையா பேசினாங்க, அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதிகாரத்தோடு சொல்லுகிறாங்க, ஆண்டவர் உமக்கு என்ன கொடுக்கல? இடம் கொடுக்கவில்லை என்பதை. இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. உம்முடைய ஜீவனை கரங்களை தட்டி ஆடும். நாமத்தை போயிடுங்க. யாருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்? ஐயா, நான் என் சுயமா பேசல, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இந்த காரியத்தை செய்யவே கூடாது என்று. நம்ம எத்தனை பேருக்கு குடும்பத்தில் இப்படி பேசுறோம்? எத்தனை பேர் இப்படி கண்டித்து பேசுறோம்? எப்படி பேசுறோம்? 5 வயசு கிடைக்கணும் ஆக்கியத்தனமா பேசிட்டு போவோம். தவறு செய்யாம இருப்பதற்கு உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்தை பாதுகாக்க கொண்டு வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்துக்கு பரிந்து பேச கர்த்தர் வைத்திருக்கிறார். தன் கணவனுக்காக பரிந்து பேசுறா பாருங்க. கர்த்தர் உமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அதே நேரத்தில் இவர் யார் என்று தெரிந்து இவர் மேல ஒரு ரத்தப்படி வரக்கூடாது என்பதை கவனமா இருக்கிறார்கள். என் கணவனை கொண்டு இவர்கள் மேலும் இந்த அளவு சரியான சாதனை இடம் இல்லைங்க. பயங்கரமான சிச்சுவேஷன். ஒரு பக்கம் தாவீது நினைச்சா தன் புருஷனை கொள்வது லேசர காரியம், பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியா நடந்துரும். அதே நேரத்தில் தன் கணவன் மரித்து போறது இவளுக்கு கஷ்டமான ஒரு காரியம். அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவன் மரித்து போறது என்னது கிடையாது, கொலை செய்யப்படுவது வேதனை உள்ள காரியம். அந்த வேதனையும் எனக்கு வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் இருக்கிறது. ஒரு நீதிமான் ஒரு இரத்தப்பழியை சிந்திவிடவும் கூடாது. 3 விதத்தில் கவனித்து பேசுகிறார். யோசித்து பாருங்க எவ்வளவு ஞானம் என்று. எவ்வளவு ஞானம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இந்த ஞானம் இருக்கிறதா? இந்த கவனம் இருக்கிறதா? இதை குறித்து யோசித்து பார்க்கிறோமா? இதை குறித்து சிந்தித்து பார்க்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்குள் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட விசேஷ ஞானத்தை வைத்திருக்கிறார், பொறுப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமா பேச வேண்டும். அப்படியால் பேசுற விஷயத்தை கவனித்து பார்க்கும்போது என்ன விசேஷமான வார்த்தை தெரியுமா? என்ன அதிகாரம் உள்ள வார்த்தை தெரியுமா? என்ன தாழ்மை உள்ள வார்த்தை தெரியுமா? எவ்வளவு தீர்க்கமான ஒரு வார்த்தை பேசுகிறார்கள். உண்மை பற்றி எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியாது, ஆனா உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்க கொஞ்சம், அதனால் ஓடி வருகிறேன், தாமதிக்க ஓடி வருகிறேன். இது எதை காட்டுகிறது? உன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நீ தாமதிச்சிடாத. உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு நீ தாமதிச்சிடாத. ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது உடனடியாக நீ நின்று தேவ சமுத்திரம் போய் நில்லு.
தேவனிடத்தில் பேசு. ஆண்டவரை இந்த இரத்த பலிகளுக்கு எங்கள் விலக்கி காத்தருளும். ஆண்டவரை இந்த நாசங்கள் என் குடும்பத்தில் வராதபடி காத்தருளும். சும்மா நம்மளை தெரிந்து கொள்ளல கர்த்தர். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கோடு இருக்குது. ஒரு விசேஷமான காரியத்துக்கு வைத்திருக்கிறாரு. ஒரு உண்மையை கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு வர காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசுவார். நான் எத்தனை பேருக்கு வரக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. சில இடத்துல வாயை பேசாதங்கன்னு சொல்லுவேன். ஒரு நாள் இப்படி ஒருத்தர் சொல்லும்போது, அப்போ நான் என்ன அடி வாங்க சொல்றீங்களா? என்ன சொல்றது? நீ அடி வாங்கினோட தப்பே கிடையாது. அது என்ன தவறு இருக்கு நினைக்கிறீங்களா? புருஷன் தானே அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போட்டோம். ஆனா ஒரு பெரிய ஆபத்து நீ உன் குடும்பத்தை காப்பாய். பொறுமையா இருந்துரு, உன் குடும்பத்தை காப்பா. சில இடத்துல துரிதமா போய் சொல்லு, இந்த பாதையில் நீங்க போகாதீங்க, இதை செய்யாதீங்க. உன் சகோதரன் நிறைய நேரத்தில் நம்ம கண்ணு காணாம விட்டுறது பாருங்க, தெரிஞ்சு தெரியாம விடுறது. கண்டித்து சொல்ல வேண்டிய விஷயத்தை கண்டித்து சொல்லவே வேணும். அதிகாரத்தை ஒவ்வொன்றா படித்து இப்போ உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். சிவனதை ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போது, அப்போ நான் சிலர் கொண்டு வந்திருக்கிறேன், விருப்பம் இல்லாதவங்களை. அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நான் விரும்புகிறேன். அவங்க வீட்டுக்குள்ள சாபங்கள் வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன். இரத்த பலிகள் வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன். ரத்தத்தை சிந்துறதை விட இந்த ரத்தம் சிந்துவதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் சிலது இன்னைக்கு தெரியாது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதனுடைய தாக்கம் நமக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத வழிகள் என்ன உண்டோ அவைகளெல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுங்கப்பா, அவைகளெல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுங்கப்பா. ஒரு நாள் சுயத்துக்கு இடம் கொடுத்து விடாதீங்க. தேவ ஆலோசனை ஒப்பு கொடுங்க. படிக்கும் போது தெரியுது, நம்ம ஒன்றும் கர்த்தரோடு பேசினாலும் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது, நம்ம குறித்து அப்படிலாம் சொல்லப்படலை. ஆனால் அவருடைய வார்த்தையும் செயலும் இங்கு யாருன்னு காட்டுது, எவ்வளவு புத்தி உள்ளவனு காட்டுது, தன் குடும்பத்தை எப்படி நேசித்திருக்கிறார் என்பதை காட்டுது, எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை காட்டுகிறது. கேள்விப்பட்ட உடனே சரி அவன் பேரு மாதிரி அவனும் இருக்கிறான், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அழகா விட்டுருக்கலாம். ஆனால் அதை செய்யவே இல்லை. உடனடியாக சரீர உழைப்பை கொடுக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், ஓடி வருகிறார். அடுத்து சொல்ல பாருங்க, இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க, என்ன அருமையான ஒவ்வொரு கோல்டான வார்த்தையில அந்த அம்மா பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்பொழுது உடைய வாலிபர்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்? கொடுப்பீராங்க. எல்லாரும் கொடுப்பீராங்க. இந்த கொடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சூழலையே மாற்றுமா இருங்க, சூழலையே மாற்றும். சில நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு சில விஷயம் தெரியும். ஒரு இடத்துல எதிர்ப்பு நிறைய இருக்குது, நம்ம தொழிலுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, என்ன செய்யணும் உடனே யோசிப்பாங்க. அந்த ஏரியாவில் யார் முக்கியமான ஆளும் பார்ப்பாங்க, நைஸாக அழைப்பாங்க. ஐயா உனக்கு இதை வச்சுக்க, உனக்கு இதை வச்சுக்க, இதெல்லாம் போய் ஜனங்களுக்கு செய், இதெல்லாம் செய். அழகாக கொடுத்த உடனே அந்த எதிர்ப்பாக இருக்கிற ஜனங்கள் அப்படியே என்ன செய்வார்கள்? உண்மையாக நடக்குதா நடக்கலையா? நடக்கலையா? அலுவலகங்களில் மேலான அதிகாரிகளை காக்க அப்படிங்கிற என்ன செய்யணும்? சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பார்கள். என்ன சந்தர்ப்பத்தையும்? எப்பொழுது பிறந்த நாள் வரும் என்று. அந்த பர்த்டே வரும்போது என்ன செய்வார்கள்? நல்ல கிஃப்டை கொண்டு கொடுப்பார்கள். நல்லா அவருக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து. இதெல்லாம் சூதுனாலும் வாதினாலும் செய்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த அம்மா செய்கிற அந்த சூதுனால் வாதினால் இல்லை, குடும்பத்துக்காக செய்கிறார்கள், தன் கணவனுக்காக செய்கிறார்கள். என் கணவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று. அது ஒருவேளை அது தேவன் என்ன செய்யட்டும், அல்ல இயற்கையாக நடக்கட்டும். ஆனால் அவர் தாவீது குறித்து கேள்விப்படுகிறாள். தாவீது உத்தமன் என்பதை அறிகிறாள். அவர் உண்மை உள்ள ஒரு மனுஷன் ஐயா. அந்த மனுஷன்
என்னுடைய கணவனுடைய எல்லா ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர் இதுக்கு இவர் தீமை செய்து விட்டாரே. இந்த உத்தமன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்கிறது அவருடைய மனதில் இருந்த ஒரு பெரிய எண்ணம். அதனால தாவீதை பாதுகாக்க விரும்புகிறார்கள். ஒரு பக்கம் தன் குடும்பத்தை காக்கணும், இன்னொருத்தர் நீதிமானையும் பாதுகாக்கணும். அந்த வார்த்தை ஒவ்வொரு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது பாருங்க. அடுத்து சொல்ற பாருங்க, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் என்ன சொல்ல பாருங்க, என் ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டுவாரையா அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. என் ஆண்டவன் கடவுள் யுத்தத்தெல்லாம் படுகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் எல்லோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்ல பாருங்க, ஒருவன் உம்மை துன்பப்படுத்தவும், என்ன அழகா சொல்ற, உம்மை துன்பப்படுத்த உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. ஒரு அழகான ஒரு வெளிப்பாட சொல்றாங்க பாருங்க, அழகான தீர்க்க சொல்றாங்க, ஒரு எதிர்காலத்தை குறித்து பேசுறாங்க. தாவீதையாவே, ஒரு மனுஷன் உமக்கு விரோதமாக எழும்பி உம்மை கொலை செய்ய நினைத்தாலும் கூட அது என்ன செய்ய போறது இல்ல, நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, உம்முடைய பிராணன் யார் கையில் இருக்குது? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதரவில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு தாவீதுக்கு மட்டும் இல்லையா, இன்றைக்கு கர்த்தர் சபை மூலமாக உங்க ஆத்துமாவுக்கு கர்த்தர் கேரண்டி கொடுத்து சொல்றாரு, நம்பிக்கை கொடுத்து சொல்றாரு. என் மகனே என் மகளே என்று அழைத்து சொல்லுகிறாரு. ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்? மனவாட்டியாகிய திருச்சபையின் மூலமாக சபை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஜெயந்தி வீட்டில் கூட அந்த பிரேயர் மீட்டிங்ல அந்த வார்த்தையை சொன்னேன். சபையில் இருந்தால் சத்தம் வந்துச்சது. யாராவது எடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் படிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லுகிறது. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும், தன்னுடைய சிரசு மேல் ஒரு அழகான பொற்கிரீடத்தை வைத்தவரும், தமது கையிலே கருக்குள்ள அரிவாளும் உடைய, தன்னுடைய கையிலே கருக்குள்ள ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறவரும் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு, நல்ல கவனிங்க, எங்கிருந்து புறப்பட்டு? தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியினுடைய பயிர்கள் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று. நல்ல கவனிங்க, இப்போ ஆர்டர் கொடுக்கிறது யாரு? இன்னொரு தூதன். பெர்மிஷன் கொடுக்கிறது யாரு? பரலோகத்தில் இருந்தா, தேவனுடைய ஆலயத்துலங்க. இங்க தேவ தூதர்கள் இங்க பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பிரசங்கத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்க இருந்து. ஆனாதான் சபை ஊழியத்தை அற்புதமா நினைக்காதுங்க. நான் எல்லா சபையும் சொல்ல வரல, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபைகள், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற சபைகள்,
அந்த தேவ தூதன் அங்க ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் வேலை அறுக்கிற வேலை. என்ன வேலை? அததான் இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க? யமனா எரும அப்படி சொல்கிறார்கள். இங்க தேவதூதன் உட்கார்ந்து இருக்கிறான், மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, கையில பட்டயத்தை வைத்திருக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் இங்கே இருந்து ஒரு பெர்மிஷன் போகலன்னா அந்த தேவதூதன் கை வைக்கிறதே இல்லை, கை வைக்கிறது இல்லைங்க. அதனாலதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க. இங்க ஒரு தேவதூதன் உட்கார்ந்துட்டே இருப்பாரு, அதை கவனிச்சுட்டே இருப்பாரு. நீங்க இந்த ஊழியக்காரரை பார்க்க நினைக்காதீங்க. இங்க இருந்து உங்களுடைய வேதனையை பார்க்கிறாரு, உங்க பிரச்சனையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு இவன் மாம்சத்துல பேசுறானா வசனத்தின்படி பேசுகிறானா? மாம்சத்துல செயல்பட்ட எல்லா ஜபத்தையும் கேட்பாரு, எல்லாத்தையும் பரலோகத்தை அனுப்பிட்டே இருப்பார். அவருக்கு உட்காந்துக்கிட்டு அப்படி வேலை வேற ஒரு வேலை கிடையாது. என்ன செய்யற வேலை? ஆனால் யாக்கோபு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி இருக்கிறது, அங்கே தேவதூதரை ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் நமக்கு செய்கிறதெல்லாம் அப்படியே மேலே எடுத்துட்டு போறாரு. ஆனால் தான் வாசித்தமில்ல அந்த 13வது வசனத்தில் எப்படி சொல்ல 14:13 சொல்கிறாரு, அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்யும். இது கொஞ்சம் ஆழ்ந்து நீ கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் என்ன செய்கிறேனோ, நான் ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு கொடுக்குறேன், ஒருத்தர் தேவையோடு இருக்கும்போது அவங்களை போய் விசாரிக்கிறேன், அங்க வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் அவங்களை போய் விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்கிறேன், ஒருத்தர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க அவங்களை போய் ஆற்றி தேற்றி அவங்களுக்கு வழிநடத்தல் செய்கிறேன். இந்த பலனெல்லாம் இங்குதான் போயிட்டு இருக்குது. இந்த பலனெல்லாம் எல்லாம் பரலோகத்துக்கு போகுது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும். அதனால்தான் வேச்சு ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதனுடைய பலனை அனுபவிக்காம போகவே மாட்டான். அதற்கு ஒரு பலன் உண்டு. அந்த தண்ணீரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. தண்ணீருக்கே அவ்வளவு பெரிய பலன் என்றால் உன் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தால் பலன் இல்லாமல் போகுமா? நிச்சயமாக பலன் உண்டுங்க, நிச்சயமாக பலன் உண்டு. அவன் அவன் செய்யக்கு தக்கதான பலன். இதெல்லாம் நம்ம அடிக்கடி சபையில் பேசிட்டே இருக்க வேண்டியிருக்குது. பேசணும் பேசணும். நீங்க நினைக்கிற நம்ம செய்கிறது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, நம்ம செய்கிறது இன்னொருத்தரை நஷ்டப்படுத்துற மாதிரியோ கஷ்டப்படுத்துற மாதிரியோ வேதனைப்படுத்துற மாதிரியோ என்னெல்லாம் செயல் செய்யறோமோ அத்தனையும் அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம அக்கௌண்ட்ல அங்கே போய் நினைச்சிட்டு இருக்கோம், அங்கே நம்ம கணக்கு புஸ்தகம் இருக்கும். பேங்க்ல இப்படி பணம் போட்டா அக்கௌண்ட்ல ஏறிட்டே இருக்குல்ல, பணத்தை பார்க்கவே மாட்டோம். திடீரென்று ஜான் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் வந்து சேருது. பணத்தை பார்க்கல, ஆனா மெசேஜ் வருது, ஜான் மெட்ரோடோ அப்படிதான் பேரு, அந்த அக்கௌண்டில் இப்பொழுது 1 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கிரெடிட் ஆயிருக்கிறது மெசேஜ் வரும். பார்த்தோம் எப்படி இருக்கும், யாருப்பா போட்டா 1 கோடி நாங்கள் இன்னைக்கா பார்த்தோம். மெசேஜ் தப்பாச்சுதோ இப்படிலாம் வரும். அப்படி கிரெடிட் ஆகும்போது என்ன மகிழ்ச்சியா இருக்கு. இதை மாதிரி நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும், ஒவ்வொரு மீறுதல்களும், ஒவ்வொரு பொய்களும், ஒவ்வொரு மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற செயல்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நம்முடைய அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம செய்கிற நன்மைகள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஒருத்தவனை திட்டும் போது கூட அந்த திட்டை வாங்கிக்கிட்டு அப்பா நீ நல்லா இரு நீ சொல்லிட்டு போறீங்க பாருங்க, இது அங்க அக்கௌண்ட்ல போயிட்டே இருக்கும். ஒருத்தர் உங்களை தூசிக்கும் போது கூட மறுபடி தூசியாதபடி, அதான் நாபாலுடைய மனைவி செய்கிறாங்க, நீ ரத்தம் செஞ்சிடக்கூடாது, ரத்தம் செஞ்சு இப்படி அக்கௌண்ட்ல என்ன செய்யக்கூடாது, இந்த சாபம் வந்துடக்கூடாதுயா, நீ ஒரு நீதிமான் அப்படி உணர்த்துறாங்க. போய் பாருங்க எப்படி அதை விளக்கி காட்டுறாங்க பாருங்க. நானும் நீங்களும் என்னைக்கா இதை குறித்து யோசித்து பார்க்கிறோமா? என்னைக்கு அதை கவனித்து பார்க்கிறோமா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. நம்ம துணிகரமா எல்லாத்தையும் செய்கிறோம்.
யாருடைய எடுத்து உள்ள வச்சுக்கிட்டோம், இதை பண்ணி வச்சுக்கிட்டோம், என்னெல்லாமோ பேசுகிறோம், மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம், கெடுக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் உண்டு அதெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த அம்மாவுடைய அற்புதமான வலியுறுத்த பாருங்க. தாவீது மேலே என்ன வந்துடக்கூடாதுன்னுட்டு ரத்தப்பழி. நீங்கள் என்னைக்காவது இதை குறித்து யோசிக்கீங்களா? இப்படி இப்போ நான் தப்பு செய்ய போகிறேன்னா நீங்கள் வந்து என்ன பேசுகிறோம் பேசக்கூடாதா? பேசக்கூடாதா? வந்து பேசுகிறோம், ஐயா இல்லை வேண்டாம். உங்ககிட்ட ஒரு தப்பு இருந்தால் நான் வந்து பேச வேண்டாமா? பேச வேண்டாமா? ஆமாம், இவருக்கு இதே தான் வேலை. அது உங்கள் பாடு, அது உங்கள் விருப்பம். ஆனால் சொல்ல வேண்டியது யாருடைய வேலை? ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை. இங்க நாவல் மனை ஊழியக்காரி கிடையாது, அவள் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் தேவன் அறிந்தவள், சத்தியத்தை விளங்கினவள், ரத்தப்பழி எவ்வளவு கொடுமையானது தெரிந்தவள். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், தேவன் நமக்கு நிலையான வீட்டை கட்டி கொடுக்கும் போது நீர் இந்த விஷயத்தை ஏன் போய் பார்க்கிறீரு? இதெல்லாம் ஏன் செய்ய போறீரு? வேண்டாம், இந்த காரியத்தை செய்திராதியம். அதுக்கு நான் துரிதமாக அதுக்கு தாவீது பேசுவார் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 33வது வசனத்தை வாசிங்க. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. தாவீது பேசுறாரு, நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும். தாவீது உடனே இந்த வார்த்தை எப்படி எடுக்கிறாரு பாருங்க. உடனே ஒரு பொம்பளை சொல்லி நான் கேட்கணுமோ? சில ஐயாமாருக்கு இது ஒரு பெரிய இது. ஆமா, எங்களுக்கு தெரியா பாரு. உண்மையில வீடுகளில் மனைவியை மதிக்கலைன்னா அவங்க நல்ல குடும்ப தலைவனாக இருக்க முடியாது, நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது. புருஷர்கள் மனைவிகளை நிச்சயம் நல்லா மதிக்கணும், அவங்க சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேட்கணும். நீ ஆணுங்கிற ஆணவத்தோடு பேசுறீன்னா தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது, விழுது உறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு தேவனுக்கு பயப்படுற ஒரு பிள்ளைகள் வந்து சரியா நிறைய பேருக்கு இது ஒரு சுவாவம். சில கூட தூண்டி விடுவாங்க. எப்படி தெரியுமா? டேய், இப்பவுமே அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு, பொண்டாட்டி பேச்சு கேட்காம யார் பேச்சு கேட்கறது இல்லை. யோசிச்சு பாருங்க. இதில் இப்படி ஆனாலும் சொல்ல காதல் கேட்டிருக்கிறேன். எனக்கு காதல் கேட்டு நாளை விடுறது இல்லை. உடனே நேருக்கு நேராக அவ யாருக்கு பேச்சமா கேட்க சொல்றீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க உங்க பையனுக்கு? அப்போ உங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும், உங்க கூட வச்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நல்ல கவனிங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு மனுஷன், எவ்வளவு பராக்கிரமான ஒரு மனிதர். அவர் சொல்றார் பாருங்க, உன்னுடைய ஆலோசனை ஆசீர்வதிக்கப்பட கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்து பாருங்க. சிலர் இதெல்லாம் இந்த புது வருஷத்தில் நம்ம கவனத்தில் வைத்திருக்க வேண்டியது, தன்னுடைய பொண்ணு வந்து எப்படி நடக்கணும், சொல்றபடியெல்லாம் புருஷன் கேட்கணும். ஆனா தான் பையனை யார் சொல்லபடி கேட்க கூடாது. இதெல்லாம் அக்கௌண்ட்ல போயிட்டே இருக்கும், கர்த்தருடைய அக்கௌண்ட்ல போயிட்டு இருக்கோம். கர்த்தர் ஒன்னே நியாயம் தீர்க்க விட மாட்டாருங்க, எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீ எல்லாரும் ஏமாத்தலாம், உன் வார்த்தை ஜாலத்தினால எல்லாத்தையும் ஏமாத்தலாம். ஆனா தேவன், அதனால தான் அந்த வெளிப்படுத்தல அது படிச்சோம். அதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். நம்ம பொதுவாக என்ன செய்யணும், மரண வீட்டிலே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, தேவனுடைய வருகை வருஷம் எப்படி கடந்து போதோ அவ்வளோ சீக்கிரத்தை அவர் வரப்போறாரு. அப்படி வரைய சமயமா இருக்குது. அப்போ இதில் அக்கௌண்ட்ல அப்படியே இருப்பாருங்க. ஆனால் சொல்ல, அவன் செய்யக்கு தக்கதான பலன் யாரோட வருவான்? அப்போ அந்த இடத்துல தாவீது அந்த அம்மாவை எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க இந்த வார்த்தை. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீ சொல்லிய ஆலோசனைகள்
ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு. என் கையை பழி வாங்காதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும். நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால். நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீயும் ஆசீர்வதிக்க. கரங்களை தட்டி ஆணவத்தை விடுத்துங்க. என்ன அற்புதமாங்க. இன்னைக்காவது யாராவது இப்படி உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆலோசனை கொடுத்துருக்கீங்களா? எங்க விடாதீங்க, அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொம்பு சீவிடுவாங்க பாருங்க. இப்படி ஆட்கள் நிறைய இருக்குது, இந்த ஆவி நிறைய இருக்குது. இல்லைங்க, அப்படி இருக்கவே கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நேர போய் என்ன அழகா எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு ஆவிக்குள்ள ரொம்ப, நான் இது நிறைய தூரம் பிரச்சனை பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துக்கு இன்றைக்கு கத்த சொல்ற விதம் வேற, இந்த காரியம் வேற. ஒரு அற்புதமான பாதுகாப்பு, அற்புதமான எதிர்காலங்கள், கர்த்தர் அவளை பயன்படுத்துகிற விதங்கள். உங்க பெண்கள் எவ்வளவு அற்புதமாக கர்த்தர் பயன்படுத்துறா பாருங்க. ஒரு தைரியத்தை கொடுத்து, அதே நேரத்தில் 3 விதத்தில் நின்று யுத்தம் பண்ண வைக்கிறார் பாருங்க. அழகாக யுத்தம் பண்றாங்க இந்த அம்மா. இப்ப யுத்த வீரன் இந்த அம்மா தான். இங்க தாவீதோட, இங்க புருஷனுடைய காரியம், இங்கே தன்னுடைய காரியங்கள். இந்த 3க்கு மத்தியில் நின்றுட்டு தேவ நீதியை விளங்க வைக்கிறாங்க பாருங்க. அப்ப தாவீது சொல்கிறார், என்ன எப்படிலாம், அந்த வார்த்தை என்ன அற்புதமா இருக்கு பாருங்க. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், அந்த வார்த்தை நீ தீவிரமா வராமல் இருந்தால், பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி, அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து. என்ன வார்த்தை பாருங்க, நான் உன் சொல்லை. ஒரு ஜென்ஸ் எல்லாம் இப்படி வார்த்தை பயன்படுத்துறது இல்லை, ஆனா ஒரு ராஜா பயன்படுத்துற பாருங்க வார்த்தையை. யார் பயன்படுத்துற? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு இந்த வெளிப்பாடு வரும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன, இவர் சொன்ன ஆலோசனை மேன்மை என்ன, இந்த ஆலோசனை எவ்வளவு அற்புதமானது என்று அவர் தெரியும். நான் ஒரு ரத்தத்தை சிந்தக்கூடாது என்பதில் இந்த அம்மா எவ்வளவு கவனமா இருந்தது. இந்த அவரை மேன்மைப்படுத்துற விதத்தை பாருங்க. இதில் நம்ம வாழ்க்கைக்கு சொல்றாரு, நீ வரப்போற புதிய ஆண்டுல ஒரு மாற்றத்தோடு கடந்து போங்க. சுவாபத்துல மாறட்டும், குணத்துல ஒரு மாற்றம் வரட்டும், அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை இந்த மீறுதெல்லாம் இருந்திருக்கணும், இவ்வளவு செய்யாம இருந்திருப்பேன்னா ஆண்டவரே என்னை மாற்றும். இதை படிச்சிருக்கேன், நீ கேள்விப்பட்டுட்டேன், என் சுவாபத்துல மாற்றத்தை தாரும். அடுத்து சொல்ல பாருங்க, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். இப்படி சொல்லை கேட்டேன், முகத்தை பார்த்தேன், சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். என்ன அழகுல சொல்லை கேட்டு. அப்ப நீங்க சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுங்க. சொல்லும் போது மூஞ்சி சொன்னா அது சரியா இருக்காது. சொல்லுங்க, நல்ல ஜோம்னிட்டு போய் சொல்லுங்க, காத்திருந்து சொல்லுங்க. எப்பா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த காரியத்தை நம்ம செய்தோன்னா பின் விளைவுகள் எப்படிலாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் தாங்க எல்லாருடைய ஆலோசனையும் நம்ம கேட்கக்கூடாது. எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனை இல்லை. சில ஆலோசனை உன் வாழ்க்கை கெடுக்கிற ஆலோசனை இருக்கும், உனக்கு எதிரான ஆலோசனைகள் இருக்கும். தேவ ஆலோசனை எது, மனுஷ ஆலோசனை எது என்பதை பகுத்து பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். இதுக்கு எங்கேயும் பழக வேண்டாம். சபையில் வந்து வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் பழக்கத்தில் வந்துடும். நான் சொல்றது கரெக்டுன்னா ஆமீன் சொல்லுங்க, தவறுன்னா ஆமீன் சொல்லுங்க. அங்க நான் சொன்னதுக்காக நீ கேட்கலாம் அவசியம் கிடையாது. எனக்குள் தேவ ஆவியானவர் வந்து பேசுறார் என்பதை நம்மனா கரங்களை தட்டி ஆணவத்தை மைப்படுத்துங்க. சபையில எல்லா ஆலோசனையும் கொடுக்கிறோம். நம்ம பிரச்சனை இங்க பாருங்க, வாழ்க்கையோடு இணைந்தா இருக்கும். நம்முடைய கர்த்தர் சபை கொடுக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஞ்ஞானத்துல இல்லை, எளிமையானதை நம் வாழ்க்கையை இணைத்து பேசுற வார்த்தை, அன்றாட வார்த்தை. இதை கரெக்டா நீங்க பிடிச்சு போயிட்டீங்கன்னா ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு தான் அனுப்புவார், மகிழ்ச்சியோடு தான் அனுப்புவார்.
ஆமென். ஏனென்றால் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, தேவாவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உங்க குடும்பத்தை என்ன நிலையில இருக்கிறதுக்கு வரப்போற புதிய ஆண்டை குறித்து கூட ஒருத்தர் பயப்படாதீங்க. ஒரு கருத்தை மனதில் சொல்ல விரும்புகிறேன். நான் சமாதானம் சொல்ல வரல. நிறைய துர்ச்செய்திகள் தான் இருக்கும், கேடுபாடுகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் நடப்பீர்களானால் அவருடைய ஜனத்தை அவர் அழகாக பாதுகாப்பார். அவருடைய ஜனங்களை அவர் கவனித்துக் கொள்ளுவார். ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு தாவீது தவறு செய்யக்கூடாது இவ்வளவு அக்கறை இருக்குமானால், நமக்காக மரித்த இயேசு, ரத்தம் சிந்தின இயேசு, நம்மை தேடி வரப்போற இயேசு நம்மை தவறு செய்ய விடுவாரா? எதை நம்புறீங்க? நம்மை பாதுகாக்காமல் விடுவாரா? நிச்சயமா காப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.